Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நாம தோரம் பருப்பு வடை தான் பண்ண போறோம். வாங்க அதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச தோரம் பருப்பு, 3 போல காஞ்ச மிளகாய், சோம்பு, கிராம்பு, 1 ஸ்பூன் போல தனியா, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தனியா ஆட் பண்ணிடலாம். இப்போ சோம்பு, கிராம்பு, இப்போ 3 போல் காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்ச தோரம் பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தோரம் பருப்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச தோரம் பருப்பை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்ச மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு, இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வடையை தட்டி எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, ஆல்ரெடி எண்ணெய் சூடாக இருக்கு. இப்போ இதை ஒன்றா திருப்பிடலாம். பாருங்க, நம்ம வடையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான தோரம் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.